The word of God says the mother may forget the sucking child, but our God will never forget us. ஒரு தாய் தன் பாலகனை மறந்து விடுவாள், ஆனால் நம்முடைய தேவனோ நம்மை மறந்து விட மாட்டார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. And we are graven in the palms of his hands. நாம் அவருடைய உள்ளங்கைகளிலே வரையப்பட்டு செதுக்கப்பட்டு இருக்கிறோம். No man can do any evil to us when we are in his hands. நாம் அவருடைய கரங்களில் இருக்கும்போது எந்த மனுஷனாலும் நமக்கு எந்த தீமையும் செய்ய இயலாது. Oh, that hand speaks about the will of God. அந்த கரம் என்பது தேவ சித்தத்தை குறிக்கிறது. That hand speaks about the anointing of the Holy Ghost. அந்த கரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. When we truly worship our God in spirit and in truth. நாம் நம்முடைய தேவனை உண்மையாகவே ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கும்போது we are in the hands of God. நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். No enemy can touch us. எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. No man can do any evil to us. எந்த மனுஷனும் நமக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. No sickness can defeat us. எந்த வியாதியும் நம்மை மேற்கொள்ள முடியாது. Oh, we are in the hands of Jesus. நாம் இயேசுவின் கரங்களிலே இருக்கிறோம். we are in the hands of Jesus. நாம் இயேசுவினுடைய கரங்களிலே இருக்கிறோம். we are in the hands of Jesus. நாம் இயேசுவினுடைய கைகளிலே இருக்கிறோம்.